முத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. பயங்கரமா கோவப்படுறாங்க. ரோகிணி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு? மனோஜ்க்கு வாங்கி வச்சது இவர் எதுக்காக சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து அண்ணாமலை வராரு. என்ன இங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல அவருக்கு நான் தோசை வாங்கி வச்சிருந்தேன், இங்கேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. இது கூட்டு குடும்பமா, இங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கிறாங்க. நீ மனோஜுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தனா நீ வாங்கிட்டு ரூமுக்கு தானே போயிருக்கணும். நீ எதுக்காக டேபிள் மேல வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறாரு. டேபிள் மேல இருந்ததுனால தான் முத்து எடுத்து சாப்பிட்டுருக்கான். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. உனக்கு இனிமே நீ மனோஜுக்கு கொடுக்கணும்னா நீ ரூமுக்கு எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அதை கேட்டோடனே சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. பரவாயில்லம்மா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறாரு. அதை கேட்டோடனே மீனாக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுக்காக நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டோடனே விஜயா சொல்றாங்க. என்ன ரொம்ப திமிரா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப சத்தமாக பேசுகிற, அவன் செஞ்ச தப்பு தானே, அவன் வேணும்னு கூட எடுத்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவர் வேணும்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. விடு மீனா, அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரோகிணி போகிறாங்க. பார்லர் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்ககிட்ட எல்லாமே ஒர்க் முடிஞ்சிடுச்சு, பேமெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? எல்லா பிரச்சனையும் இந்த முத்துவால் தான் வருது. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கா, இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் இப்போ வேலைக்கு போகிறான், ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பணம் வாங்கி பிஸ்னஸ் வச்சு கொடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. இன்னும் பணம் போய் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. என்னடி இப்படி கடன் வாங்கிட்டே போனால் என்ன தான் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஒன்றுமே தெரியல. இப்போதைக்கு மனோஜ் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கா. வேலைக்கு போகிறாரா இல்லையா, இல்லை வேறு எங்கேயாவது பார்க்கில் போய் படுத்து தூங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லடியா, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். பார்க்கில் படுத்து தூங்குறவன் எப்படி இவ்வளோ டயர்டாக இருக்க முடியும்? அதெல்லாம் இல்லை, அவன் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ ரொம்ப தாண்டி விட்டு கொடுக்காம பேசுகிற உன் வீட்டுக்கார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வராங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சரி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பண்ணிடுவீங்களா? எல்லாமே நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜயா வெளியே போகிறாங்க. பார்வதி 2 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க. ஐயோ, இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது. 2 பிள்ளைங்களெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் ஒரு குடிகாரனை பெத்தான் பாரு, அவன் பண்ணுற அட்டுழியம் தாங்கவே முடியல. அவன் டெய்லி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டல, அதனால தான் அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, அவனை மட்டும் என் கூட வச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, எனக்கு இந்நேரம் பைத்தியமே பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி விடு, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இல்லை எப்படியாவது அந்த முத்து மீனா 2 பேரும் வீட்டை விட்டு அனுப்பிடணும். அவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் 2 பிள்ளையும் தங்கமான பிள்ளைங்க, சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குறானுங்க. வீட்டில் சந்தோஷமாக இருக்கு அவனுங்களை பார்க்கும்போதே. ஆனால் இவன் வரும்போதே அப்படி எரிச்சலாக இருக்குது. இவன் என்ன பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, வா சாப்பிட்டு பேசலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி என்ன சாப்பிட்டு பேசலான்ற, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு எந்த ஹோட்டலில் தான் நல்லா இருக்காது, எல்லாமே உனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் சாப்பிட்டுட்டோன்னே தான் உனக்கு ஐடியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. 2 பேருமே போயிட்டு டேபிளில் உட்காடுறாங்க. அப்போ மனோஜ் பார்த்துட்டாரு. ஐயோ அம்மாவும் இவங்களும் இங்கே வந்திருக்காங்களே, மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ அங்கேருந்து மேனேஜர் வராரு. இங்கே டேபிளுக்கு ஆள் இங்கே வந்து கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஐயோ இவர் வேறு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர கூப்பிட்றாரு. நீங்கள் போயிட்டு ஆர்டர் எடுங்க. நான் வரல, இல்லைப்பா நான் வேறு டேபிளுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை ப்ளீஸ் எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறார். சரிப்பா நான் போய் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. எனக்கு பூரி தோசை 2மே வேணும், வடை அதையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆர்டர் பண்ணுறாங்க. சரி நல்லாவே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. போங்க, என்ன இது யாருமே காணும் அந்த டேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கத்திக்கிட்டே இருக்காரு. ஐயோ இவர் வேற சூழ்நிலை புரியாமல் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வராங்க. ஐயோ இங்கே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம் உள்ளே போய் ஒளிகிறாரு மனோஜ். வீட்டில் மீனா இருக்காங்க. அப்போ சுருதி வராங்க. வந்த உடனே மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஐயோ மஸ்கிட்டோ அதிகமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே என்னால் தாங்கவே முடியல, பயங்கரமாக கடிக்குது, அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் ஃபுல்லாக சோஃபாவில் எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. ஐயோ நெடி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை மூடிக்கிறாங்க மீனா. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ப்ரேவும் காலி பண்ணிட்டாங்க. அப்பாட ஓகே டப்பிங் இருக்கா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சுருதி. வீடு ஃபுல்லாக என்னம்மா ஒரு மாதிரி நெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளேருந்து வராரு. வந்தோடனே இல்லைம்மாம்மா சுருதி வந்துட்டு மஸ்கிட்டோ அதிகமாக இருக்குது, கொசு அதிகமாக இருக்குது சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா இவ்வளோ ஸ்ப்ரேவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி இருங்கம்மா உங்களுக்கு எதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே அப்படியே மயக்க அடித்து விழுந்துட்டாரு அண்ணாமலை. ஓடி வராங்க மீனா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே யாருமே ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. மாமா எழுந்துருங்க மாமான்றாங்க. அவர் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு பயங்கரமாக
பயங்கரமாக கத்துறாரு. அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டாரு. மீனா எழுப்புறாங்க. அண்ணாமலை எழுந்துக்கவே இல்லை.